அழாதீங்க. இல்ல, என்னால தாங்க முடியல வெற்றி. அந்த குழந்தைய நினைச்சு என் தங்கச்சி மட்டும் இல்ல, வீட்ல இருந்த எல்லாரும் எவ்வளவு கனவோட இருந்தாங்க தெரியுமா? அவ வாழ்க்கையவே அந்த குழந்தை தான் மாத்த போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அவ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறா. ஏங்க கடைசி நம்பிக்கை அந்த குழந்தை தான் வெற்றி. ஆனா அது இன்னைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏங்க ஏங்க இங்க பாருங்க. தயவுசெய்து நான் சொல்றேன் கேளுங்க. இப்படி எல்லாருமே அழுதுட்டு இருந்தீங்கன்னா அஞ்சலி உடஞ்சு போயிடுவாங்க. இது சாதாரண இழப்பு கிடையாது. ஆனா என்னங்க பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா விதி ஒண்ணு நடத்துது. எங்க அஞ்சலி இதுல இருந்து வெளியே வரணுங்க. அஞ்சலி இதுல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு நாம தாங்க உதவி செய்யணும். இப்ப நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்கு இருக்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? இல்லைங்க, இப்போ முதல்ல அஞ்சலிக்கு நம்மளாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணுங்க. அவள் பிஸ்னஸில் கொஞ்சம் பெருசாக பண்ணட்டும், பெரிய ஆளாக வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோங்க. வேற வழி இல்லைங்க. ஏங்க நீங்களும் நான் சொல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை விட்டு வெளியே வந்து தாங்க ஆகணும். ஏங்க தயவுசெய்து நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னும் 3 நாளில் இந்த எலெக்ஷன் பரப்பரெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கேம்பெயின்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த 3 நாளில் நம்ம பண்ணுற பிரச்சாரம் தான் அது ஓட்டாக மாறுங்க. நம்ம எப்போ விழுவோம், நம்மளை எப்படி தோக்கடிக்கலாம் தான் அப்பாவும் அண்ணியும் காத்துட்ருக்காங்க. இந்த நேரத்தில் எனக்கு சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குங்க. ஆனால் வேறு வழி இல்லைங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய கூட மட்டும் வாங்குங்க, சரிங்களா? நீங்கள் பிரச்சாரத்தில் ஒன்றும் பேச தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. மற்றலாம் நான் பார்த்துக்குறேங்க. இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கல வெற்றி.